ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் ஸ்விங் ட்ரேடிங் தமிழ். திஸ் இஸ் கார்த்திக். கிட்டத்தட்ட நம்மளோட சேனலில் ஸ்விங் ட்ரேடுக்கு ப்ளஸ் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான ட்ரேட் ஐடியாஸ் ஷேர் பண்ணி ஒரு 3 மாதத்துக்கு மேலே நடுவில் கொஞ்சம் ஸ்டாக் எடுத்திருந்தோம். 1 or 2 வந்து எடுத்திருந்தோம். ஸோ எல்லாமே வந்து மினிமலான ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை தான் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு 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 1 மந்த்து அல்லது ஒரு 2 மந்த் ஒரு ஷார்ட் டேர்ம் இப்படி ஹோல்டு பண்ணுறதுக்கு உண்டான ஸ்டாக் எதுவுமே வந்து நம்ம சஜஷன் கொடுக்கல. ரீசன் என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து கண்டினியூவாக ஃபால் ஆகிட்டு இருந்தது. பிஃபோர் ஃபால், அதாவது மார்க்கெட்டோட ஃபால் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே மார்க்கெட் விழ போகுது அப்படிங்கிற பாயிண்ட் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம வீடியோ ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சைக்ளிக் டவுன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போது ஓரளவுக்கு போதுமான அளவு செல்லிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை தான் நான் வந்து பார்த்துட்ருக்கேன் மார்க்கெட்டில். ஸோ அப்கமிங் டேஸில் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான ஒரு பொட்டென்ஷியலான ஸ்டாக் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட சஜஷன். இந்த வீடியோவில் நான் ஒரு 7 ஸ்டாக் வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நான் பிளான் பண்ணுறேன். ஸோ அதில் என்ன செட்டப் இருக்குது, ஸோ நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய செட்டப் வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான சஜஷன் கிடையாது. என்னோட ஃபாலோப்பில் இருக்கக்கூடிய ஒரு 7 ஸ்டாக் மட்டும் இந்த வீடியோவில் என்ன லாஜிக் இருக்குது, ஸோ எதுக்காக இந்த ஸ்டாக் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற டிஸ்கஷன் வந்து இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டாக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பேக் எண்டில் டெக்னிக்கலான வியூ வந்து இருக்குது. ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டாக்கு சரிகமா இந்தியா லிமிடெடு. ஸோ எல்லாமே வீக்லி டைம் ஃப்ரேம் அனலைசிஸ் தான் நான் கொண்டு போயிட்டுருக்கேன். ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஸ்டாக் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஸில் இருக்குது. நம்ம ஸ்டாக் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அல்லது ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபோக்கஸ் பண்ணுறோம், ஒரு ஸ்விங்குக்காக ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டாக் வந்து இவ்வளோ பெரிய ஃபால் நடந்துமே ஒரு சேம் ரேஞ்சில் கன்சாலிடேஷன் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக்கில் நமக்கு என்ன ஐடென்டி ஆகுது அப்படின்னா, மார்க்கெட் இந்த ஸ்டாக்கில் வந்து ஒரு பெரிய லெவலில் செல்லிங் ப்ரெஷர் இல்லை. ஸோ இப்போ செல்லிங் ப்ரெஷர் இல்லாத ஸ்டாக்கு கண்டிப்பாக ஒரு பையிங்க்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு லாங் ரன்னில் ஸ்டாக்கை பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஸில் இருக்கும். ஸோ இந்த 2 பாயிண்ட் வந்து மேஜராக நம்ம பார்க்க வேண்டியது. அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம தாண்டி பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மளோட டெக்னிக்கலில் என்ன வியூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நமக்கு வந்து டெக்னிக்கல் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அதில் அந்த ஸ்டாக்கையுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஓவரால் ஸ்ட்ரக்சரை பார்க்கணும். இப்போ ரீசெண்ட் டேஸில் இருக்கக்கூடிய கன்சாலிடேஷனோட ஃபேஸை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ பிரேக் அவுட் ரேஞ்ச் இருக்குது, ப்ளஸ் வந்து சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ட்ரி போனோம் அப்படின்னா, மேபி அது வந்து ரிஸ்க்கு, அதாவது நெகட்டிவ் சைடில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய வரும். ஸோ அதனால் ஸ்டாக் வந்து ஒரு லாங் ரனில் ஃபஸ்ட்டு ஒரு புல்லிஸில் இருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல கன்சாலிடேஷன் கொடுத்துருந்தது அப்படின்னா, இப்போது மார்க்கெட்டில் கம்மிங் டேஸில் வந்து ஒரு புல்லிஸ் ரேலி ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையவே இருக்கும். ஓகே, சரிகமா இந்தியா லிமிடெட். ஸோ இதில் நான் பார்க்கக்கூடிய வியூ என்ன அப்படின்னா, ஒரு சேம் ட்ரெண்ட் லைனில் கிட்டத்தட்ட 2020 பார்த்தோம் அப்படின்னா ஒரு சேம் ட்ரெண்ட் லைனை 1, 2 கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஒரு 3 முறை சப்போர்ட் எடுத்திருக்கு. இது வந்து 4. இந்த இடத்துல ஸ்டார்டிங்கில் வந்து இதுதான் நமக்கான பேட்டர்னோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அப்சைடில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட். இப்போ கணக்கு பார்த்தோம் அப்படின்னா 2020 25 மார்ச் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். ஓவராலாக நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ட்டையும் மார்க் பண்ணிட்டோம், ஒரு சப்போர்ட் ரேஞ்சையும் மார்க் பண்ணிட்டோம். இது வந்து பேட்டர்ன் ஓவரால் இந்த மார்க்கெட், அதாவது இந்த ஸ்டாக் போயிட்டு இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் நமக்கு. சரிங்களா? இப்போ இருக்கக்கூடிய கன்சாலிடேஷன் ரேஞ்ச் வீக்லி டைம் ஃப்ரேமில் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ப்ரிவியூஸ் எந்த ரேஞ்ச் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ₹420 ₹440 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்ளைவாக ஆக்ட் ஆகிட்டு இருந்தது. 1, 2, 3, 4 இந்த இடத்துல ஒரு நல்ல கன்சாலிடேஷன் கொடுத்துட்டு பிரேக் அவுட்டு 5th டைம். நார்மலாக ஒரு பேட்டர்ன் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, நான் ரெகுலராக சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் தான். எந்த ஒரு பேட்டர்னாக இருந்தாலுமே அட்லீஸ்ட் 3 முறை ஒரு ரெசிஸ்டண்ட்டோ அல்லது ஒரு 3 முறை சப்போர்ட் எடுத்திருந்தது அப்படின்னா மட்டும் தான் பேட்டர்ன் வேலிடு. அது இன்க்ளூடிங் சப்ளை டிமாண்டாக இருக்கலாம் அல்லது ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ அது எதுவாக இருந்தாலுமே ஒரு ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரை ஒரு 3 முறை ஒரு சேம் வேவ்ல வந்து ஆக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அப்படி நடக்கக்கூடிய பேட்டர்ன் மட்டும்தான் மேக்ஸிமம் சக்ஸஸ் ரேஷியோ வந்து நிறைய இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த நம்பர்ஸ் இத்தனை முறை ஆக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். வீக்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு சப்ளை ஜோனு. ஸோ ஒன்ஸ் பிரேக் ஆகிட்டு ஆஃப்டர் தட் அது வந்து டிமாண்டாக கன்வெர்ட் ஆகும். ப்ளஸ் வந்து நமக்கு வந்து இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷனும் இருக்குது. ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் ஓவரால் நமக்கு வந்து ஒரு 2 மேஜர் சப்போர்ட் இருக்குது. ஒன்று வந்து ட்ரெண்ட் லைனு, ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சப்ளை ஆக்ட் ஆன ப்ரைஸ் ரேஞ்சு, இப்போ நமக்கு டிமாண்ட். ஓகேங்களா?
ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாக் மட்டும் தான் இந்த அளவுக்கு டெப்த்தாக நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அப்கமிங் ஸ்டாக் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதோட கண்டினியூ அப்படியே என்ன இருக்கோ அந்த பாயிண்ட்டுக்குள்ளே நம்ம போயிடுவோம். டே டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் கைண்ட் ஆஃப் ஏ ஃபாலிங் விச் பேட்டர்ன் ஃபார்மேஷன் கொடுத்துட்டு. ஸோ சப்போர்ட் ரேஞ்ச் இது வரைக்கும் கிளியராக ஒரு 3 முறை ஆக்ட் ஆயிருக்கு. சேம் ட்ரெண்ட் லைனில் ரெசிஸ்டன்ட் வைஸ்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 முறை. ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்டாக் இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் நடக்கும்போது என்ட்ரி பிளான் பண்ணுங்க. ஆல்ரெடி வீக்லி டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன் வரைக்கும் நம்மளோட டார்கெட் ரேஞ்சாக இருக்கும். ஸோ நம்ம இது பிரேக் அவுட் ரேஞ்சில் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும்போது என்ட்ரி பிளான் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே, இல்லை பிரேக் அவுட் ரேஞ்சில் நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் பெட்டராக இருக்கும். ஸோ இது வந்து 2 ஆப்ஷன் நமக்கு. ஒரு ரீட்ரேஸ் ரேஞ்சில் நம்ம என்ட்ரி பிளான் பண்ணலாம். செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டைரக்ட் பிரேக் அவுட்டில் வந்து என்ட்ரி பிளான் பண்ணலாம். ஸோ இது அகெயின் சப்போர்ட் ரேஞ்சை ரீச் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் கேண்டில் கன்ஃபர்மேஷன் வரும்போது தேர்ட் ஆப்ஷனாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணும்போது நம்ம என்ட்ரி பிளான் பண்ணலாம். ஸோ சரியுமா இந்தியா லிமிடெடில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் இதுதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிகாஜி ஃபுட்ஸ் இன்டர்நேஷ்னல் லிமிடெட். ஸோ இதுவும் வீக்லி டைம் ஃப்ரேம் அனலைசஸ். ஓகே, ஆல்ரெடி நாம் சரிகமால நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தது போலவே நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்குது. ப்ளஸ் வந்து ப்ரிவியூஸ் சப்ளை இப்போ டிமாண்டாக கன்வெர்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு கைண்ட் ஆஃப் ஏ பேரலல் சேனல் ஃபார்மேஷன் ரெசிஸ்டன்ட் வைஸுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்குது. டவுன் சைடில் சப்போர்ட் வைஸுமே ஒரு 3 முறை ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட் ரேஞ்சில் நம்ம என்ட்ரி பிளான் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ரீவியூஸ் இருக்கக்கூடிய ஹை வரைக்குமே நம்மளோட டார்கெட் எக்ஸ்பெக்டேஷன் வைக்கலாம். பிகாஜி ஃபுட்ஸ் இன்டர்நேஷ்னல் லிமிடெட். தேர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேஃப்லர் இந்தியா லிமிடெட். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டுமே ப்ரிவியூஸ் இருக்கக்கூடிய டிமாண்ட் ஜோன். ஸோ சாரி ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ரேஞ்ச் வந்து ஒரு 3 முறை ஆக்ட் ஆயிருக்கு. இது ஃபோர்த் டைம் பர்ஃபெக்டாக அதே ட்ரெண்ட் லைன் டச் பண்ணிட்டு பவுன்ஸ் கொடுத்துருக்கு. இது கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் ரேஞ்ச். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு சின்ன கன்சாலிடேஷன் ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் அல்லது ஒரு பேரலல் சேனல் ஃபார்மேஷன் பிரேக் அவுட் ரேஞ்ச் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் ஹெவியாக இருந்தது அப்படின்னா பெட்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னா மீதி செட்டப்புமே நான் மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் தான். இந்த செட்டப்புக்காக மட்டும் கிடையாது, எல்லா ஸ்டாக்குக்குமே நீங்கள் ஒன்ஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ ஸ்டாப் லாஸ் கிட்டத்தட்ட ஒரு 15% வருது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம அவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் வந்து கொண்டு வந்து நிறுத்த முடியாது. சரிங்களா? டார்கெட் வைஸ் எதுவுமே நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரிவியூஸ் ரேஞ்ச் இருக்கக்கூடிய இந்த ஆல் டைம் ஹையோ அல்லது அதுக்கு அடுத்த லெவல் இருக்கக்கூடிய ஒரு சப்ளை ஜோனோ வந்து நம்மளோட டார்கெட் இருக்கும். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நமக்கு இமீடியட் சப்ளை ஜோன் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? இந்த ரேஞ்ச் வந்து நமக்கான இமீடியட் சப்ளை ஜோன் இருக்குது. ஸோ இப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு 12% தான் டார்கெட்டு. ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வச்சோம் அப்படின்னா கூட 14%. 1:1 கூட கிடையாது, 1:9.90 இந்த ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோவில் நம்ம எந்த ஒரு ஸ்டாக்குமே ப்ளே பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக 1:2 இருக்கிறது பெட்டராக இருக்கும். சரிங்களா? 1:1 ப்ளே பண்ணுறது என்னை பொறுத்தவரை ரிஸ்க்குன்னு தான் நான் மென்ஷன் பண்ணுவேன். இந்த ஸ்டாக்ல நம்ம என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னா இமீடியட் ஒரு மைனர் குவான்டிட்டி மட்டும் இப்போ இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கும் போது அரௌண்ட் ஒரு 50%, அதாவது இந்த ஸ்விங் இந்த லோ டு இந்த ஹையே இந்த ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கும் போது ஒரு 50% 0.618 அல்லது 0.5 அந்த ஃபெப்னாச்சி லெவல் ரீச் ஆகும்போது அந்த இடத்துல ஒரு என்ட்ரி போகிறது வந்து பெட்டராக இருக்கும். ஸோ X/2 இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு நார்மலாக ஒரு ஸ்டாக்குக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5,000 ரூபாய் மட்டும் இப்போதைக்கு ஒதுக்குங்க. கொஞ்சம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைச்சது அப்படின்னா ஒரு 3,000 ரூபாய் அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வரும்போது அகைன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நமக்கு பார்க்கும்போது நம்மளோட ஆவரேஜ் ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு 3,150 அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வரும். ஸோ அங்கேருந்து நம்ம கன்சிடர் பண்ணும்போது நம்மளோட ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாகும். சரிங்களா? ஸோ ஒரு 8% மாறும். 14% ஸ்டாப் லாஸ் வைக்க வேண்டிய இடத்துல ஒரு 8%, 9% நம்மளால் குறைக்க முடியும். ஸோ டார்கெட் ரேஞ்ச் வந்து இமீடியட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த ரேஞ்ச். ஒரு ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய சப்ளை ஒரு 3,700 ரேஞ்சில் வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4,800, 850 வரைக்குமே நம்மளோட டார்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பிகாஜி ஃபுட்ஸு, ஸோ இதுவுமே இந்த ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய ஆல் டைம் தான் எய்ம் பண்ணுறோம். சரிகமா மட்டும் என்ன பண்ணுறோம்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த ரேஞ்ச் வந்து நம்ம டார்கெட் வந்து எதிர்பார்ப்போம். ஸோ 3 ஸ்டாக் இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபோர்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா சியாம் மெட்டாலிக்ஸ். ஸோ இது வீக்லி டைம் ஃப்ரேம், வீக்லி இப்போ விட டே டைம் ஃப்ரேம் கிளியராக இருக்கும். ஓகே, ஸோ இதுவுமே ஒரு சேம் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ரேஞ்ச் இருக்குது. அப் சைடில் நமக்கு இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட். ஸோ இந்த 2 ரெசிஸ்டண்ட்டுமே கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா
இந்த ரேஞ்ச் வந்து இப்போ கன்சாலிடேஷன் பிரேக் அவுட்டுமே கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளோட என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த ரெசிஸ்டன்ட் வரைக்கும் நம்மளோட டார்கெட் ரேஞ்சாக இருக்கும். ஸ்டாப் லாஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜோனுக்கு கீழே, ஸோ இந்த ஜோன் ஏன் நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறது வீக்லி டைம் ஃப்ரேமில் தான் கிளியராக இருக்கும். ப்ரீவியஸ் மைனர் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடம் ஒரு டிமாண்டு, சரிங்களா, கண்டினியூ ஒரு 2 முறை ஆக்ட் ஆனது. ஆஃப்டர் தட் அது பிரேக் டவுனு. ஸோ இந்த ரேஞ்சை உடைக்க முடியாமல் தடுமாறிட்டு இருந்தது பார்த்தீங்களா. ஸோ அதனால் இந்த ரேஞ்சுக்கு கீழே வீக்லி டைம் ஃப்ரேமில் கேண்டில் க்ளோஸ் வந்தது அப்படின்னா நம்ம எக்ஸிட் ஆயிடலாம். ஸோ விச் மீன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 780 ரூபாய்க்கு கீழே வீக்லி டைம் ஃப்ரேமில் கேண்டில் க்ளோஸ் ஆனது அப்படின்னா நம்ம எக்ஸிட் ஆகிக்கலாம். டார்கெட் வந்து இந்த ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய இந்த ஆல் டைம் ஹை ஒரு மைனர் லெவல் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே, பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லை இந்த ரெசிஸ்டன்ட் வைஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1130 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஒரு 37% டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பாட்டா இந்தியா லிமிடெட். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம். ஸோ இந்த ஸ்டாக் எல்லாமே நான் வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட் எல்லாமே உள்ள இன்க்ளூடாக தான் இருக்கும். லாங் ரனில் ஸ்டாக் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஸில் இருக்கணும். மார்க்கெட் எவ்வளோ பெரிய ஃபால் நடந்துமே ஒரு பெரிய அளவில் ஃபால் இல்லாமல் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக நின்னக்கூடிய ஒரு ஸ்டாக்கை மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக. ஓகே, பாட்டா இந்தியா லிமிடெட் வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் ஸ்ட்ரக்சரில் போயிட்டுருக்கு. ரெசிஸ்டன்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக ஒரு பர்ஃபெக்டான பேட்டர்ன் அப்படின்னா ஃபாலிங் வெஜ்க்கு வந்து பாட்டா இந்தியாவோட இந்த கரண்ட் கன்சாலிடேஷன் சொல்லலாம். 2021 ஜூலைலேருந்து 2025 மார்ச் அரௌண்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 வருஷம் பர்ஃபெக்டான ஒரு கன்சாலிடேஷன். ஒன்ஸ் இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா சாலிடாக இதெல்லாம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 100% ரிட்டர்ன் தாராளமாக கொடுக்கும். ஸோ ஒரு 3100 3000 வரைக்குமே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் நீங்கள் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுட்டு இந்த ஸ்டாக்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். இதில் வந்து என்னோட பிளான் என்ன அப்படின்னா இப்போதைக்கு ஒரு சின்ன அமௌண்ட் மட்டும் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். இந்த ரேஞ்ச் வரைக்கும் என்னோட ஃபஸ்ட்டு டார்கெட் ஒரு 13% வந்து இந்த பேட்டர்னோட ரெசிஸ்டன்ட் வந்து என்னோட ஃபஸ்ட்டு டார்கெட்டு. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே என்னோட ஸ்டாப் லாஸ் அரௌண்ட் ஒரு 6% ஸ்டாப் லாஸ், 7% ஒரு 13-14% வந்து டார்கெட். 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் ஒரு மைனர் பிளான் வந்து பண்ணலாம். ஆஃப்டர் தட் இந்த பிரேக் அவுட்க்கு மேலே ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒரு லாங் ரனில் ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான ரிட்டர்ன் பாட்டா இந்தியாவில் அப்கமிங் டேஸில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அஸ்டர்டியம் ஹெல்த் கேர் லிமிடெட். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் புல்லிஸ். ஸோ அஸ்டர்டியம் ஹெல்த் கேர் லிமிடெட் வந்து ஒரு ஸ்ட்ராங் புல்லிஸில் போயிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக். எங்கேயுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய லெவலில் செல்லிங் இது வரைக்குமே தெரில. இந்த கோவிட் ஃபாலுக்கு அப்புறமேட்டு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய செல்லிங்கே தெரில. இந்த ஸ்டாக்கெல்லாம் இவ்வளோ பெரிய மார்க்கெட் ஃபால் நடந்துமே கூட இந்த ஒரு வாரம் மட்டும் தான், பிப்ரவரி செகண்ட் வீக் மட்டும்தான் ஒரு பெரிய லெவலில் ஃபாலோ ஒரு 11%. அதுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நார்மல் வீக்குக்கு உண்டான மூவ்மெண்ட் என்னவோ அது மட்டும் தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு ரைசிங் ரேஞ்சில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு வெஜ் பேட்டர்ன் தான். ஓகேங்களா. ஸோ டவுன் சைடில் ஒரு கிளியரான சப்போர்ட்டு 1, 2, 3. ஸோ இது வந்து ஒரு எக்ஸஸாக கொஞ்சம் கீழே வந்துட்டு ஒரு மைனர் லெவல் டிமாண்ட் இருந்தது, அதை டச் பண்ணிட்டு போயிருக்கோம். ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டை அப்படியே நம்ம ஸ்ட்ரக்சர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து 2 ட்ரெண்ட் லைன் மட்டும் தான் மார்க்கெட்டு ஓவரால் ஸ்ட்ரைட்டாக புல்லிஸில் போயிட்டு இருக்கிறதுனால இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே நம்மளோட ஸ்டாப் லாஸ் வரும். ஸோ விச் மீன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த லோவே நம்மளோட ஸ்டாப் லாஸ் வச்சா போதுமானது. ஒரு 11%. இந்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்ச் வந்து நம்மளோட டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு 570 ரூபா 565 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். அப்கமிங் டேஸில் ஒரு 30% வந்து நம்மளோட டார்கெட் எக்ஸ்பெக்டேஷன். லாஸ்ட் ஸ்டாக். ஸோ 7 ஸ்டாக் நம்ம சொல்லியிருந்தோம். 7வது ஸ்டாக் வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்டில் லிமிடெட். இது வீக்லி டைம் ஃப்ரேமை பார்க்கறத காட்டிலும் மந்த்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கறது இன்னும் பெட்டராக இருக்கும். ஒரு சூப்பரான புல்லிங்ஸில் போயிட்டு இருக்கிறது சேம் ட்ரெண்ட் லைனில் தான் பர்ஃபெக்டாக அகைன் பவுன்ஸ். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இது நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஸோ அதுக்கப்புறமேட்டு கிரியேட் ஆன லோ எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 3 இது 4th டைம். ஸோ இது வந்து இந்த இடத்துல ஹியூஜ் கேப் இருக்குது. இந்த ஏர் கேப் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவேன். ஸோ ஒரு ட்ரெண்ட் லைன் அப்படின்னா அது கரண்ட்டில் ஆக்டிவாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா கண்டினியூவாக அதில் ஆக்ட் ஆகிருக்கணும். திடீர்னு ஒரு ரேஞ்சில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஹை வேவில் போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து கீழே விழுந்தது அப்படின்னா அந்த ட்ரெண்ட் லைன் ஆக்ட் ஆகாது அப்படின்ட்டு நிறைய முறை சொல்லியிருப்பேன். ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு வந்து ஒரு மைனர் லெவல் சப்போர்ட்டாக மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ப்ரிவியூஸ் வந்து இந்த இடத்துல எலெக்ஷன் கோவிட் டைமில் விழுந்த ஃபால் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ண இந்த ஆல் டைம் ஹை அரௌண்ட் ஒரு 5100 ரூபா 5350 ரூபா இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஜோன் வந்து ப்ரிவியூஸ் சப்ளை. ஸோ இந்த ஜோனை வந்து அகெயின் வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த இடத்துல நம்மளோட ஸ்டாப் லாஸ் வைஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா
இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழ நம்மளோட ஸ்டாப் லாஸ் வரும். இது வந்து நம்ம வீக்லி டைம் ஃப்ரேம்ல க்ளோசிங் வச்சாலே போதுமானது, எக்ஸிட் ஆயிக்கலாம். ஏன்னா ட்ரெண்ட் லைன் இருக்கு. ப்ளஸ் வந்து இந்த சப்ளைவுமே இருக்கு. ஸோ அதனால ப்ரீவியஸ் சப்ளை ஆக்ட் ஆயிருந்தது இப்போ வந்து டிமாண்டா கன்வெர்ட் ஆகும். ஸோ ஒரு 9% நம்மளோட ஸ்டாப் லாஸ் ரேஞ்சா இருக்கும். வீக்லி கேண்டில் பேஸ்டு க்ளோஸ்ல ஃபர்ஸ்ட் டார்கெட் எக்ஸ்பெக்டேஷன் ஒரு 40% எதிர்பார்க்கலாம். அதாவது இந்த மைனர் லெவல் ரெசிஸ்டன்ட் கிரியேட் ஆனது பார்த்தீங்களா, இந்த செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து விழுந்தது. ஓவரால் மார்க்கெட் விழ ஆரம்பிச்சது பார்த்தீங்களா. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ப்ரிவியூஸ் இருக்கக்கூடிய இந்த ஹை ஜோன் வந்து ஒரு 80%, 85%. ஸோ ஒரு 85% வந்து செகண்ட் டார்கெட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு 7 ஸ்டாக் தான் என்னோட வாட்ச் லிஸ்ட்டில் நான் ஃபோக்கஸில் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக்கு. பிஃபோர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்ஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இதில் கொடுத்துருக்கிறது எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான சஜஷன் கிடையாது. நான் ஃபாலோப்பில் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக்கை தான் வந்து நம்ம இங்கே கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது வந்து உங்களுக்கு மேபி ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட வியூவுமே ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். என்னோட வியூ வந்து பிளைண்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டுமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ப்ளஸ் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்கும். ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ட்ராடேல நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ப்ளே பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு அல்லது ஸ்டாக் ஏதாவது ப்ளே பண்ணுறோம் அப்படின்னாலுமே நான் இதில் வந்து நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டிக்கு நம்ம கொடுத்துருந்த ரேஞ்சு, ஸோ ஒரு 2 சப்போர்ட் ரேஞ்சு. மண்டே மார்க்கெட் நம்ம பெருசாக எதுவும் ஃபோக்கஸ் இல்லை. செவ்வாய்க்கிழமைக்கான மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 ரேஞ்சு சப்போர்ட் ஓப்பன் பண்ணியிருந்தோம். இந்த ரேஞ்சில் வந்து பவுன்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பர்ஃபெக்டாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொடுத்துருந்த ரேஞ்சில் இருந்து தான் மார்க்கெட் வந்து பவுன்ஸ் கொடுத்தது. இன்ட்ராடேவோட டோட்டல் மூவ்மே கேட்ச் பண்ணியிருக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் டேக்கு எங்கேருந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட்க்கு உண்டான என்ட்ரி வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதுவுமே பார்த்தோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக நம்ம கொடுத்துருந்த ரேஞ்சிலேருந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சது. டார்கெட்டு கிளியராக கம்ப்ளீட் ஆகிருந்தது. ஸோ இன்ட்ராடேல இது மாதிரி ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அப்படின்னா செலக்டிவாக நம்ம வந்து எல்லா செட்டப்புமே வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறது கிடையாது. பர்ஃபெக்டாக ஒரு 2 ட்ரேட் கிடைச்சது அப்படின்னாலுமே 2 ட்ரேடுமே பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தோம். ஸோ அது மட்டும் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. இந்த ரேஞ்சுக்கு கீழே வந்து ஒரு ஷார்ட் என்ட்ரி. ஸோ இது மாதிரி பர்ஃபெக்டாக நமக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா மட்டும் அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ அது ரிலேட்டடான என்ட்ரி வந்து டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறோம். இப்போ மேபி நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் நம்ம எந்த அளவுக்கு கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. டெலிகிராம் சேனலோட லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ட்ராடேல நிஃப்டி, பேங்க் நிஃப்டிக்கு உண்டான வியூ அல்லது ஏதாவது ஸ்டாக்கில் எனக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான ஐடியா கிடைச்சது அப்படின்னா அந்த குரூப்பில் வந்து நான் டிஸ்கஷன் பண்ணுவேன். ஸோ உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறதுமே நீங்கள் வந்து குரூப்பில் டிஸ்கஷன் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களோட ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனல் வந்து பெரிய அளவில் என்ன க்ரோத் இல்லை. ஸோ அது ஒரு சப்போர்ட் எனக்காக நீங்கள் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை.